மன்னிப்புக்காக மாத்திரம் அல்ல என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினது. ஒருவேளை இவர் தூக்கிலே இடப்பட்டால் ஒரு சொட்டு ரத்தமாகிலும் வெளியே வந்திருக்காது. சதாம் ஹுசேனுக்கு உதவி செய்தவர் என்று சொல்லி ஒரு பிரதம நீதிபதியை தூக்கிலே போடும்போது அவருடைய தலை தனியாக வந்த காட்சியை டிவியிலே நியூஸிலே காண்பித்தார்கள். ஆனால் அப்படி வெட்டப்பட்டும் என் இயேசு மறிக்கவில்லை. ஆனால் என் இயேசு ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக உனக்காக எனக்காக சிந்தி அந்த காட்சியை எல்லாரும் பார்க்கும்படியாக இந்த பூமியிலே அன்றைக்கு மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னதற்கு வாய்ப்பாக, அடையாளமாக, நிறைவேறுதலாக என் இயேசு சிலுவை மரத்தில் தூக்கி காண்பிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தீர்க்க தரிசன வார்த்தைகளை உதிர்த்த சங்கீதக்காரனும் தன்னுடைய 22வது சங்கீதத்தில் இப்படி சொல்கிறான். திருப்பிக் கொள்ளுங்கள். 22வது சங்கீதம். 22வது சங்கீதம். அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே எழுதினது போல காணப்பட்டாலும் அங்கே ஒரு காரியம் வெளிப்படுகிறது. அதை நீங்கள் அறியலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதோடு கூட மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனமும், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். தாவீது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே, தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே நடந்து போகும்போது அவனுடைய மனம் குமுறி அவன் பாடின பாடலிலே இயேசு கைகளில் கால்களில் உருவ குத்தப்பட்டவராக நோக்கி பார்க்கும் வண்ணமாக மரிப்பார் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லுவதற்கு அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அதுவரை இல்லாத சிலுவை மரணத்தை அன்றைக்கு அவர்கள் அமல்படுத்தினார்கள். என் இயேசு வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு இப்படி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி இருந்தால் ஆண்டவர் மரிக்கவேமலே இறங்கியிருக்க முடியும். ஏனென்றால் அவரை சூழ்ந்திருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? நீர் கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று சொன்னார்களே. உங்களுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு சவால் வந்தால் என்ன செய்வீங்க? இறங்கி காட்டியிருப்பீங்க. வா இப்ப விசுவாசி என்று. ஈஸி அல்லவா? ஆனால் அப்படியெல்லாம் மரித்தும் போனார். அதை குறித்து நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு இயேசு ரத்தம் சிந்தித்தான் ஆக வேண்டுமோ? உடனே நீங்கள் சொல்வீர்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு ரத்தம் சிந்தினார் என்று நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டேன். அதற்கு முன்னதாகவே, அவர் ரத்தம் சிந்து முன்னதாகவே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருந்தது. Why Jesus shed his blood? Why? What for? What for? நன்றாய் கவனிங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் மேன்மை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்த சரியான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆகையினால் தான் எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறான், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஹல்லேலூயா. Our salvation is not small. நம்முடைய ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. நம்முடைய ரட்சிப்பு மகிமையானது, மேன்மையானது, பெரிதானது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேக நேரங்களிலே ஏதோ பாவத்தை நான் அறிக்கையிட்டேன், நான் மன்னித்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சாதாரணமாக வாழ்கிறபடியினால் தான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இல்லை. அந்த ரட்சிப்பிலே நடக்கிற அநேக காரியங்கள் அவளுக்கு விளங்கவில்லை என்பதை விளக்கும்படியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார்?
ஆவி, ஆத்மா, சரீரமாகிய நம்மை ஆண்டவர் திருத்துவத்திலே உண்டாயிருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, அவர் நாம் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியையும் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஒரு பூவிலே ஒரு நிறம் இருக்கிறதோ, ஒரு வாசனை இருக்கிறதோ, ஒரு உருவம் இருக்கிறதோ, அப்படியே நீங்களும் நானும் ஆவி, ஆத்மா, சரீரம். பூ என்று சொன்னவுடனே அந்த பூவை நாம் உருவத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை, அதிலே ஒரு நிறத்தை பார்க்கிறோம், அதிலே ஒரு மனத்தை பார்க்கிறோம். மனம் ஆவியையும், நிறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும், உருவம் நம்முடைய சரீரத்தையும் விளக்கி காண்பிப்பது போல, அதைத்தான் பூ என்று சொல்லுவது போல மனிதனையும் ஆண்டவர் திரியேக பாத்திரமாகவே உருவாக்கி இருக்கிறார். நீ இயேசுவிடத்திலே வரும் முன்னதாக நீ எப்படி இருந்தாய் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அந்த காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து வருகிறேன். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்தவர்களாயிருந்த உங்கள் என்று எழுதுகிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு நான் தூரமாயிருந்த போது, கிறிஸ்து இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போது, குமாரனை உடையவனே ஜீவன் உடையவன் என்று எழுதுகிறார் 1 யோவான் 5:12. அந்த ஜீவன் எனக்குள் வராமல் இருந்த போது நான் மரித்திருந்தேன் என்றால் எனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்திருந்தது. நான் பாடினேன், பேசினேன், விளையாடினேன், எல்லாவற்றையும் செய்தேன். ஏனென்றால் எனக்குள் ஜீவன் இருந்தது. எந்த ஜீவன்? ஆத்மா என்று சொல்லுகிறோமே அந்த ஜீவன் எனக்குள்ளே இருந்தது. கவனியுங்கள், கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். அந்த ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆத்மா என்று சொல்லுகிற அந்த உயிர் என்று சொல்லுகிறோமே அந்த உயிர் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆனால் தேவனோடு கூட சம்பந்தப்படுகிற அந்த ஆவி இல்லை. ஆவி இருக்கிறது, ஆனால் அது செத்து போயிருக்கிறது. அப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? ஐயா, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதுதான் நான் சொல்லுவேன். இயேசுக்கு வெளியே இருக்கிற மனுஷன் எல்லாவனும் யார மாதிரி இருக்கிறான்? மிருகத்தை போல இருக்கிறான். மிருகத்துக்கும் உயிர் இருக்கிறது, மிருகத்துக்கும் உடல் இருக்கிறது. உடலும் உயிரும் இருந்தால் அது ஒரு மிருகத்தை போலத்தான் இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதன், ஆவி உயிர்ப்பிக்கப்படாத மனுஷன், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மனுஷன், அவன் எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரிதான், அவன் எவ்வளவு பெரிய முதலமைச்சரா இருந்தாலும் சரிதான், தேவனுடைய பார்வையில் அவன் எதை போல இருக்கிறான்? மிருகத்தை போல இருக்கிறான். அதனால தான் தாவீது சொல்றான், நான் மிருகத்தை போல இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அந்த ஜீவன் எனக்குள் பிரவேசிக்கிறது. அந்த ஜீவன் பிரவேசிக்கிறதுனால தான் குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பினிஷ். அதுக்காக அவங்க பாடலையா, கவிதை ஏற்றலையா, அரசியல் நடத்தலையா, பெரிய பெரிய காரியங்களை செய்யலையா, ராக்கெட் அனுப்பலையா, எல்லாம் செய்வான். ஆனா அவன் தேவ சமூகத்திலே ஜீவனற்றவன். ஆண்டவர் என்னை எவ்வளவு பெரிதா வைத்திருக்கிறார் பாத்தீங்க. அதனாலதான் நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரானவன் யார்? ஹல்லேலூயா. உனக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவர் மாத்திரம் ஒப்பானவர் இல்ல, ரட்சிக்கப்பட்டதுனால நானும் எனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிப்பு மேன்மை பாராட்டப்பட வேண்டும். அதனால்தான் ரட்சிப்பை குறித்து இத்தனை பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. நன்றாக கவனிங்கள். இது ஆவியிலே நடக்கிற காரியம் அல்லது கட்டப்பட்ட ஆவி இப்பொழுது அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டிருந்த
இருந்த ஆவி இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. கனெக்ஷன் இல்லாமல் இருந்த ஆவி இப்போது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது இயேசுவுக்குள் நான் வரும்போது நடக்கும் காரியம்.